அவர்கிட்ட இந்த படம் காமிச்சாரான்னு தெரியல. ஒய்ஃபோட போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. யாரோட? அவங்க எச் ராஜா அவங்க ஒய்ஃபோட போய் ரஜினிகாந்த் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. மாறு வேடத்துல போயிருப்பாரு. இல்லை, அதே வேஷத்துல தான் போயிருக்காங்க. அதே வேஷத்துலயா? அல்ல, அந்த மீசை வைக்கல. அதைத்தான் மாறு வேஷம் தான் பயந்துருப்பாரு. அவர் வேணான் இருப்பார். ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா, அருவாள் எடுத்து வெட்டினா வெட்டு அவர். சரி, என்ன பண்ணுறது, வந்துட்டாங்கன்னா வீடு வரைக்கும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? வாசலில் நிற்கிறோம், அண்ணனை பார்க்கணும். சரி, அரசியலில் வேறு இருக்காங்க, அங்கே போட்டு விட்டு ஈடி ரைடு ஈடுன்னு இருக்கு. சரி, வந்து தொலைக்க சொல்லு அப்படின்னு. பவர்ஃபுல்லாக இருக்குது டைலாக் பூரா. ப்ரெசன்டேஷன்லாம் பஞ்சாயத்துலலாம் ராஜா உட்காந்தாருன்னு வைங்களேன், எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு வரேன், பேசி முடிக்கிட்டுங்க. அப்புறம் வரும் நடுவில் உட்கார வச்சுருக்காங்க, சோத்து மூட்டை மாதிரி உட்கார வச்சு. இங்கிட்ட ஒருத்தர் இருக்கான், அது அவன் கட்சியில் ஏதோ இருக்காப்புல. நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணவே இல்லை, படத்தை தான் விமர்சனம். படத்தை தான். இங்கே ஒருத்தன் பேசுகிறான், அங்கே ஒருத்தன் பேசுகிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இவர் இப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்காப்புல தலையை. அப்புறம் இந்த ஆள் எதுக்கடா உட்கார வச்சுருக்கீங்க பஞ்சாயத்தில், நீங்களே பேசி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதான். கடைசியில் அவர் வருவார். யாரோட போதைக்கோ அவர் இப்படி ஊருகாயிட்டார் நினைக்கும் போது எனக்கு தான் வருத்தம். போய் உட்கார வச்சுருக்கேன். கடைசியில் ஒரு டைலாக் சொல்லார், இந்த பாருமா நீ நிறுத்துமா, நீ பேசாத நான் பேசுகிறேன் அப்படின்றாரு. அதில் வந்து அந்த டைலாக்கை கேட்டோன்னே எல்லாருமே மிரண்டுருவாங்க பஞ்சாயத்துக்கு போன அப்புறம். இல்லை, இப்போ எல்லாம் எங்கே நடக்குது பஞ்சாயத்துன்னு எனக்கு தெரில. எங்கேயாவது எங்கே நடக்குது தெரில. நீ பஞ்சாயத்துன்றாங்க, நாடக காதல்ன்றாங்க, அதுக்கு ஒரு தீர்ப்பு வேற சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டரை வெட்டுறாங்க, பழமைக்கு இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாம் 100 வருஷத்துக்கு பின்னாடி 1912 எடுக்க வேண்டிய படத்தை பாகவதருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்துருக்கணும். ஆனால் அந்த பேஸ்ல தான் பேசியிருக்காரு. சத பொன் பொன் என்று புலம்புகிறார். அதே டைலாக்ல கொஞ்சம் எம்கேடிக்கு அப்புறம் அவர் தான், இவர் தான் பேசியிருக்காரு. மீசை எதுக்கு வளர்க்க விட்டுருக்கலாம்ல, வளராதுன்றக்கா வச்சு விட்டுருக்காங்க. ஆனால் இந்த டைலாக் எல்லாம் வேற லெவல் டைலாக். நீங்கள் சொன்னது அருவா அருவா நீ வெட்டினா மட்டும் வெட்டாதுடா, நான் யாரு வெட்டினாலும் வெட்டுண்டா. சரி சரிண்ணே வரவானே அப்படின்ற மாதிரி டப்பிங்ல கூட கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். இல்லை அவர் முடியா மூச்சு வாங்கும்ல அந்த அளவுக்கு டப்பிங்கில் டொப்புன்னு போ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேறு டேரக்டர் உள்ளதுக்கு வச்சுருவாங்க. அது திமுக அரசு வேற இருக்கு. கொடூரமாக நாங்கள் முடிக்க முடியாத நீ முடிச்சிட்டியா, நீ உள்ளே போய் அந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்காரு. அவர் சின்ன வயசு கனவாக இருக்கும். சின்ன வயசு கனவாக இப்போ நிறைவேற்றிருக்காரு. பவர்ஃபுல்லான டைலாக். ஆனால் என்னென்ன டைலாக் போகிற அவங்களுக்கு எதிராக அவங்களே பேசிக்கிறாங்க, அவங்களே எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு கிரியேட்டர் ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தன் ரொம்ப கொடூரமானவன், நாயை கொல்றது, அடிக்கிறது, பள்ளி அடிக்கிறது, ஓனான் அடிக்கிறது, இந்த மாதிரியா கேரக்டரில் இருப்பான். என் கூட இருந்தவன் ரயில்வே காலனியில். என்ன பண்ணிட்டான், ஒரு நாய் ரொம்ப குலைச்சிட்டே இருக்கு, அடிக்க வருதுன்னு சொல்லி எலும்பு இருக்குல்ல, எலும்பை வாங்கி அதுக்குள்ளே சுண்ணாம்பை தடவி போட்டான். அச்சோ! அந்த நாய் தின்னு வாயெல்லாம் வெந்து போய் அது அதுக்கப்புறம் குலைக்க முடியாமல் போயிடுச்சு. ஐயோ, அவ்வளோ கொடூரமான ஒரு செயல். அவன் இறந்துட்டான், இப்போ இல்லை. அந்த மாதிரி இந்த டைலாக் ரைட்டரு அந்த அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வரும். புரியுது அவங்களுக்கு? இந்த டைலாக் ரைட்டர் என்ன பண்ணுங்க, உங்களுக்காக தானே வசனம் எழுதுறேன்னு சொல்லியே வெளியே பார்க்கும்போது இவங்களுக்கு ஆதரவாக இருக்கு, உள்ளுக்குள்ளே பார்த்தா இவங்களுக்கு எதிராகவே எழுதி வச்சிருக்காங்க. உண்மையில நான் அந்த டைலாக் ரைட்டரை பாராட்டுறேன். டைரக்டரை எழுதினாப்லையா இல்லை மதுரைக்காரங்க தான். மதுரைக்காரங்க நீங்கள் சும்மா விட்டுற முடியாது, உள்குத்து வச்சு செஞ்சு விட்டுரு. இல்லைண்ணே, சில வந்து அதில் வந்து 2 பாய் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க மலையில். அதில் ஒரு இப்போ டைரக்டர் வந்து ஒரு குடும்ப சினிமாக்காரங்க. இப்போ நீங்கள் வந்து முழு நேரம் சினிமாவில் மாறிட்டீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல சினிமாக்காரன்றவன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பழி வாங்கி விட்டுருவாங்க. 75% அப்படி தான். பழி வாங்குறதுனா எப்படின்னா, நீ ஹீரோ கால்ஷீட்டுக்கு அலைவாங்க, ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு செஞ்சு விட்ருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா ஃபஸ்ட்டு படம், அதில் ஸ்னேகா ஏதோ ஒத்துழைக்கல ஏதோ சம்திங் வந்தவொடனே கிணத்துல கயிறை கட்டி உள்ளே இறக்கி விட்டு தொங்க விட்டு போயிட்டாங்க 1/2 மணி நேரம். வாழ்க்கையை வெறுத்து இனிமேல் சினிமா வேணான்ற அளவுக்கு பண்ணி விட்றேன். கமலுக்கே அப்படி செஞ்சுருக்காங்க சில டைரக்டர். கால்ஷீட்டுக்கு அலைய அது கமல்னு இல்லை, ஜென்ரலாக இதை வந்து டைரக்டர்கள் சில நேரத்தில் வச்சு பழி வாங்கி புரியுதா இப்படின்னு சொல்லுவாங்க.
அது அது 1-2 விஷயம் நான் லைவாக பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? இது பாரதி ராஜாவே இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு. ம். அது நாம் இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. ஒரு ஒரு இப்போ அதாவது அடுத்து வளர்ந்துருவாங்கன்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேவலமான சீனை கொடுத்துருவாங்க. இது காலங்காலமாக இருந்தது. பிச்சைக்காரன் வேஷம், ஒருத்தர் ஹீரோ ஆயிடுவான் ஃபியூச்சரில், பெரிய டைரக்டர் ஆயிடுவான்னா அவனை கூப்பிட்டு பிச்சைக்கார வேஷம், எச்ச இலையை பொறுக்கி திங்கிறது, ரொம்ப கேவலமாக கொடுத்து விட்டான்னா ஃப்யூச்சரில் சொல்லையா அந்த படத்துலலாம் அவர் வருவாரியா, ரோட்டில் அந்த வடையை இப்போ நாயோட சண்டை போட்டுருப்பார்ல, அவர் தான் இப்போ டைரக்டர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணிவிட்டாங்க. அந்த மாதிரி இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எச் ராஜாவை மட்டும் கூட யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி உச்சி மலையில் கொண்டு போய் நிறுத்தி ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ மனசு பாடுபட்டிருக்கு. எப்படி இந்த வயசில் அந்த நடக்கவே முடியாதுங்க, அந்த மலைக்கு எப்படி போனார்னே தெரிலங்க. ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாகவே ஆளே இல்லை, ஒரு மொட்டை மலையில் கொண்டு போய் நிற்க வச்சு ட்ரோன் ஷாட்டில் சுற்ற விட்ருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருப்பாருன்னு பாருங்க. இந்த வயசு ரொம்ப வேற ஜாஸ்தி. இந்த வயசில் கொண்டு போய் இப்படி ஒரு ஷாட் வைக்கணுமா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூடயே இருந்து வச்சு செஞ்சுருக்காங்கன்னா, டைலாக் ரைட்டரும் சரி டைரக்டரும் சரி, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி அந்த இறைவனுக்கு என்ன வேணுன்றதை நிறைவேற்றிட்டு போன மாதிரி மீம்ஸ்லாம். அந்த மாதிரி இப்போ எச் ராஜா பண்ணுற போராட்டம் வந்து முருகனை காப்பாற்றுறது, முருகன் எச் ராஜா காப்பாற்றுறது கிடையாது. இல்லை, காலங்கள் மாறிட்டு இருக்குல்லண்ணே, ஒரே மாதிரியே சாமி கும்பிட முடியாதுல்ல. அதனால அதோட அடிப்படை தத்துவமே என்ன அப்படின்னா, ஒரு இது சொல்லுவாங்க, மனிதன் மன்னனுக்கு கட்டுப்பட்டவன், மன்னன் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. ஐயோ, இதுதான் தத்துவமே. பேசிக்கு தான் இதுதான், பேசிக்கு இதுதான். அவங்க தான் பெரிய ஆள். ஆமாம், அவர்கள் வந்து மந்திரத்தை வச்சு கடவுளை கட்டுப்படுத்தி, அந்த கடவுள் பேரால் வந்து யாரை, மன்னனை கட்டுப்படுத்தி, மன்னை வந்து மக்களை கட்டுப்படுத்துவோம். புரியுதாப்ப? அப்போ யார் டாப்பு? அவங்க தான். அந்த ஸ்டைலில் தான் இது இருக்கும் வசனம். சூப்பர். புரியுது அவங்களுக்கு? அந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் பூரா இருக்கும். அதில் இன்னொன்று இந்த காமெடி கூத்து என்ன பண்ணிக்காருன்னா, எங்கள் அண்ணன் எச் ராஜா ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க. யார் எழுதி, மனசாட்சி இருக்கவே அந்த டைலாக் ரைட்டர் எழுதி கொடுப்பாங்க. கலைத்துறைக்கு என்றைக்கு நான் ஆதரவாக இருப்பேன், அந்த கலைத்துறையை காப்பாற்றுறதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். யார் காப்பாற்றுறா கலைத்துறையை? எச் ராஜா. இதெல்லாம் வந்து அந்த பேனாவை உடச்சி போட வேணாம், டைலாக் எழுது. காசுக்காக எப்படி எழுதுறது? ஆனால் கலைத்துறைக்கு எச் ராஜாக்கு என்ன சம்பந்தம்? இப்போ கலைத்துறையில் தானே இருக்கார் இப்போ. அதுதான் இவர் காப்பாற்றுறாத என்னைக்கு துணை நிற்பாங்க. டைலாக்கே இருக்கு பாருங்க என்கிட்ட. இல்லை அவர் இப்போ காப்பாற்றிருக்காரு, நான் உறுதுணையாக இருப்பேன். அதான் இப்போ காப்பாற்றிருக்காரு. இப்போ விஜய் எதுக்குமே 40 பேர் செத்தது கூட மடங்காத விஜய் ஒரு மருந்து பாட்டில் வாங்கிட்டு சொல்லியிருக்காப்புல, புஷியானது. நல்ல வேலையாக நம்மலாம் வெளில வந்துட்டோம்யா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் இருமல் மருந்து, பேசி இருமல் வர மாட்டேங்களா, அந்த மருந்து வாங்கி வச்சுட்டு பார்த்துருக்காரு. இதெல்லாம் நம்ம செஞ்ச பாவமாக என்னன்னு தெரில அப்படின்னு விஜய் அதிர்ச்சியாக இருக்காப்புல எச் ராஜா. இப்போ அவருக்கு பெரிய போட்டியாக இருக்குமே அது. இல்லை, அவர் போட்டியை விட்டு போயிட்டார். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் என்ன, அந்த இப்போ நீங்கள் வந்து திரை விமர்சனம் பண்ணுங்கள், நீங்கள் எப்போவுமே அரசியல் விமர்சனத்துக்குள்ளே வராதிங்க. இதில் காட்சிகளை பற்றி நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். சரி, ஒரு ஜீப் பெயிண்ட் அடிக்காத ஜீப்பு செட்டில் நின்றுருக்கு, வாடகை கேட்டிருக்காங்க, வண்டி ஓடாதுன்றிருக்காங்க. ஓடாதுங்க, வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கும்போது, இல்லையே அவர் வந்து இறங்கணுமே, ஓடினதான்னு ஆட்டோ இன்ஜினை தூக்கி அதில் மாட்டி, எதில், ஜீப்பில் மாட்டி ஓட்டிட்டு வர்றாரு. யார்? எச் ராஜா. ஓட்டிட்டு வந்து இறங்குறாரு. இறங்கினோடனே கேமரா மார்க் பண்ணுவாங்கல்ல, வண்டி வந்து இங்கே நிற்கணும், கேமரா இங்கே இருக்குது, காலை வச்சு இறங்கணும். இவர் நச்சுன்னு கேமரா மீச்சிட்டார் கீழே வச்சு. அதனால் ஷூட்டிங் தடைப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி, அந்த பிரியாணி ஊசி போகிறதுக்குள்ளே ஷார்ட் எடுத்துடணும். எப்படி எடுக்கிறது? 11 மணிக்கு பாய் பிரியாணி போட்டுருவான். அப்போ வாங்கிட்டு வந்துருக்காங்க மாட்டுக்கறி பிரியாணி. வாங்கிட்டு வந்து ஷார்ட் வைக்கிறதுக்கு 2 மணி, நசத்து போயிடும். புரியுதா? அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், வாய் வச்சுருக்கான், என்ன நாடுது அப்படின்னா அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. உனக்கு என்ன பிரியாணி சாப்பிட்ற சீனுக்கு நீ நடிக்கிறியா, நாறுது வாருதுன்ற. அது அப்புறம் தான் அசிஸ்டன்ட் நேற்று வாங்கினதுண்ணே பாக்கி இருந்தது, நேற்று வச்ச ஷார்ட்டு மீதி இருந்தது, சரி அப்போ வேலூர் பிராயம் கொடுத்துருங்கன்றிருக்காங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவர் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்லாம் இப்போ நடந்திருக்கேன். இங்கே வந்து அந்த மேக்கிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதான் மேக்கிங் வீடியோ ரைட்ஸ் கேட்கலான்னு பார்க்குறேன். மேக்கிங் வீடியோ ரைட்ஸ் தானே? ஆமாம்,
நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, அதாவது இந்த சட்டேரிக்கல், இப்போது பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது காலகாலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்தில் வந்து ஷோ அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து பயங்கரமாக போச்சு, எல்லாரும் பயங்கரம் விரும்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி டெலிவிஷன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆங்கர்ஸு அதுக்கான சில ஸ்பெஷல் பர்சன்ஸ்லாம் அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு இந்த கோபி சுதாகர் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படி சைலண்ட்டாக அடிபட்டு அடிக்கிறது அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு போட்டி ஆகிடுவாரோ? இல்லை, இவர் ஹீரோ தான், ஹீரோ மெட்டீரியலில் இவர் இப்படி அங்கே போய் கோபி சுதாகர்னா ஹீரோ. ஹீரோனா அவங்க யூடியூப்ல தானே இருக்காங்க. இல்லையா, படம் நடிக்கிறான், அவங்க படம் நடிக்க போகிறாங்க, இவர் நடித்து இப்போ இனிமேல் வந்து ஆமாம், அப்போ இவங்களுக்கு தான் அவங்க போட்டியாக வருவாங்க. எச்ராஜாவுக்கு தான் அவங்க போட்டியாக. ஓ, அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ எச்ராஜா இப்போ இவங்க இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விஜய் டிவியில். அடுத்த இது வந்து தொங்கி போச்சு, எது பிக் பாஸ் அவுட்டு, யாருமே பார்க்கறது இல்லை. இப்போ அடுத்த பிக் பாஸில் எச்ராஜாவை கொண்டு வரலாமான்னு யோசிச்சு, த மோஸ்ட் சீனியர் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எச்ராஜாவையும் இப்போ வேலூர் இப்ராஹிமையும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க அடுத்த பிக் பாஸில். வேறு லெவலில் இருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே கூட ஒயில்டு கார்டை ஏதோ ஒன்று இருக்கே, ஆமாம், அதில் கூட இறக்கலாம். இப்போ எச்ராஜா உள்ள வாய்ப்பு இருக்குது. எச்ராஜாவே வேலூர் இப்ராஹிம் சேர்த்து இறக்கணும், அப்போ தான் மத நல்லிணக்கத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு பண்ணணும். அது மாதிரி எச்ராஜாவோட நடிப்பு வந்து டைலாக் பேசுகிற விதம் நீங்கள் பார்த்தீங்களா படம்? பார்த்தேனே. அதாவது என்னென்னா, உத்தமபுத்திரனில் வந்து சிவாஜி சார் நடித்தப்போ கமல் சார் ஒரு தடவை சொல்கிறார், ஆக்சுவலாக என்னென்னா அந்த பாடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கால் மட்டும் நடக்கும், ஒரு வாக் ஒன்று பண்ணுவாப்பில். அதை வந்து ரஜினி சார் அப்படியே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, ரஜினி சார் அதே மாதிரி அந்த பாடி ஸ்ட்ரைட்டாக நடப்பார். அது மாதிரி வந்து என்னென்னா எந்த விதமான அசைவும் இல்லாமல், சார் இந்த ஷாட் உட்காந்து அப்படின்னா உட்காந்துட்டார், தலை கூட வேகமாக அசைக்காதீங்க, அவ்வளோதான். நாங்கள் டப்பிங் நீங்கள் பார்த்து டப்பிங் நாங்கள் பார்த்துருவோம், நல்லா பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. பஞ்சாயத்து பண்ணுறாரு, அருவாள் எடுத்து வெட்டுறாரு, ஜீப்பில் வேகமாக இறங்குறாரு. பல்வேறு இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த 40 வருஷத்தில் பண்ண எல்லா பாஷாவில் பண்ணது, முரட்டு காலையில் பண்ணது, நல்ல வேளை காலையை அடக்கலை, இறக்கி விட்டுருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அலங்க